இப்போ எல்லாம் ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் எங்கே போய் மேட்ச் விளாண்டாலும் இவர் பேட்டிங் வந்தாருன்னா மொத்த க்ரௌடும் எரப்ட் ஆகும். இவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ். இந்த 44 வயசு பிளேயருக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் அப்படின்னா, அவர் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்கணும்ல. ஏதோ ஸ்பெஷலாக பண்ணல, அவர் பண்ணது எல்லாமே ஸ்பெஷல் தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் தோனியோட ஒரு சில ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். எம்எஸ் தோனி ப்ரைமில் இருந்த டைம், போலர்ஸ் எல்லாம் அவருக்கு பால் போடவே பயந்த டைம். நீளமான முடியை விரித்து போட்டு அவர் பேட்டிங் ஆட வந்தால் அதுக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ். அவர் அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை ஒரு காட்டணும்னு முடிவு பண்ணிட்டார். 2006 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் அந்த மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்த டைமில் எம்எஸ் தோனி டெஸ்ட்டாக T20யான்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனை காமிச்சிட்டு இருந்தார். ஆமாம், கிடைக்கிற போலரையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுவும் அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 பால்லாம் 3 ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ். பட் திடீர்னு எம்எஸ் தோனி ஒரு கேட்சை கொடுக்குறாரு. அந்த கேட்சை ஃபீல்டர் பிடிச்சிடுறாரு. வெஸ்ட் இண்டீஸ் டீமே செலப்ரேட் பண்ணுது. தோனி அடித்த அடி அப்படி இல்லையா? பட் இங்கே தான் ஒரு கான்ட்ரவர்சி. திடீர்னு ரீப்ளேயில் தான் தெரியுது ஃபீல்டர் பவுண்ட்ரி லைனை மிதிச்சிட்டாரு. தோனி நாட் அவுட் அப்படின்னு திரும்பி கூப்பிட்டு விளையாட வைக்கிறாங்க. ஆனால் பிரையன் லாராக்கோ சரியான கோவம். வெஸ்ட் இண்டீஸ் டீம் கேப்டனாக இருந்த அவர் அதெல்லாம் முடியாது, அவுட் ஆனவர் எப்படி திரும்பி கூப்பிடுவீங்க? பிரையன் லாரா எம்எஸ் தோனிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால தோனியும் சரி பரவாயில்ல, என் விக்கெட்டை டிக்ளேர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை மதித்து தோனி வெளியே போனார். என்னதான் அன்னைக்கு தோனி அவுட் ஆகி வெளியே போயிருந்தாலும் பிரையன் லாரா எவ்வளோ பெரிய லெஜெண்டு. பிரையன் லாராவே தங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு விளாண்டுருக்காருன்னா அன்னைக்கு தோனி ஆடின ஆட்டம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிஎஸ்கே 2016-17 2 வருஷம் பேன் ஆனதுக்கப்புறம் 2018 கம்பேக் கொடுப்பாங்க. ஆக்ஷன்லையே டிசப்பாயின்மெண்ட். எடுத்ததெல்லாம் வயசான பிளேயர்ஸ், டேடிஸ் ஆர்மின்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட டீமை வச்சு எம்எஸ் தோனி கேப்டன்சியில் ப்ரில்லியண்ட்டாக விளாண்டு குவாலிஃபயர் 1ல் எஸ்ஆர்ஹெச்சை பீட் பண்ணி ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, குவாலிஃபயர் 2ல் வின் பண்ணி அவங்களும் ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ ஃபைனல்ஸுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் சிஎஸ்கேயோட கேப்டனாக இருந்த தலா மகேந்திர சிங் தோனி அட்டன் பண்ணியிருப்பார். அந்த இன்டர்வியூவில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பார், போன மேட்ச்சில் ஹர்பஜன் சிங் மாதிரி ஒரு சீசன் ஸ்பின்னருக்கு நீங்கள் ஓவரே கொடுக்கல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். அதுக்கு எம்எஸ் தோனி ஒரு தக்கான ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அதை நீங்களே பாருங்கள். You know, I have a lot of cars and bikes in my house. And I don't ride all at a time. What cars do you have? அங்கே எம்எஸ் தோனி என்னோடய கராஜில் நிறையா பைக் அண்ட் கார் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அட் அ டைமில் ரைட் பண்ணுறது இல்லைன்னு ரிப்போர்ட்டருக்கு ஒரு தக்கான ரிப்ளை கொடுத்துருப்பாரு. செம ஃபயராக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்ன மாதிரி ஒரு எம்எஸ் தோனி ஃபேன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தட்ஸ் இட். Until the next video, it's me Arjun Balaji signing off.